எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் வீட்டில உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உள்ளத்துல ஒரு வேதனையோடு கண்ணீரோடு நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஒரு முடிவும் தெரியாம ஒரு வழியும் தெரியாம இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு சாமி சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான் என்று சொல்லுகிறார். நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றைக்கு நாங்கள் உறுதியாய் நாங்கள் உங்கள் மத்தியிலே ஒரு விசேஷ செய்தி வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே இது வேளையில சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, போர்க்காலத்தின் அடிப்படையிலே நாங்கள் இதை சொல்லுகிறோம். ஒரு போர் ஏற்படுதுன்னா ஒரு பரபரப்பு இருக்கும். பாருங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? ரொட்டி துண்டை வாங்கி வச்சிருவாங்க, வீட்டுல கோதுமை மாவை வாங்கி வச்சிருவாங்க, எண்ணெயை வாங்கி வச்சிருவாங்க, வீட்டுல வேண்டிய பொருள் மாதிரி. ஏன் தெரியுமா? போர்க்காலத்துல அந்த போர் நடக்கும் போது ஒன்னும் வாங்க முடியாது, வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கணும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடைசி காலத்துல வருவோம். பிரியமானவர்களே, கடைசி காலத்துல நமக்கு பற்றாக்குறை ஏற்படும். பிரியமானவர்களே, எங்கும் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், எங்கும் கொள்ளை நோய்கள் உண்டாகும். பிரியமானவர்களே, அந்த சமயத்துல தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். பைபிள்ல ஏறக்குறைய பல ஆயிரம் தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம வாழுகிற இந்த கடைசி காலத்துல ஒரு தீர்மானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுங்கள். பிரியமானவர்களே, உடன்பிறவா சகோதரனாய் உங்களை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். பிரியமானவர்களே, உடன்பிறவா சகோதரனாய் உங்களை நோக்கி நான் கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. வாழ்க்கையை மாற்றத்தை பார்ப்பீங்க. கேள்விக்குறியா இருந்த உங்க வாழ்க்கையை நிமிர செய்வார், தலை நிமிர செய்வார். இன்னைக்கு எத்தனை பேர் தலை குனிந்து வாழ்கிறீர்கள்? கடன் பிரச்சனையினால எத்தனை பேர் அவமானத்தோடு தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள்? செய்தியில பார்க்கிறோங்க, வாரத்தில் 2 செய்தி வருகிறது. குடும்பமாய் தற்கொலை செய்து விட்டார்கள். என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை, வேலை இல்லை, கடனை எப்படி தீர்ப்பது தெரியலை, அவமானம். இன்றைக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவமான சின்னமாய் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக. உங்களுடைய அவமானத்தை அவர் சிலுவையில ஏற்கனவே சுமந்து விட்டார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, விசுவாசிகளுக்கு சுகம் உண்டு, விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு, விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் விசுவாசத்தோடு எங்களோடு கூட ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்களோடு கூட